எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாமூர்த்தி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் பல்லாவர சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய பொருட்கள் ஏராளமாக இருந்தது. வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் இருந்தது. நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படி இல்லை ஒரு ட்ரில்லிங் மிஷின் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓடிக்கிட்டு இருக்க டிவி இருக்குது. எவ்வளோ ஐட்டம்ஸ், நிறையா தம்பிள்ஸ், பெட்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஆனால் என்ன யூஸ் ஆகுமான்னு தான் தெரியல சில எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம். உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமை பொறுத்த வரைக்கும் அது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது லக்க பொறுத்து தான் இருக்குது. மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே எடுக்கிறது யூஸ் ஆகாது. அதில் இருக்க ஸ்பேர்ஸை மட்டும் கழட்டி தான் எடுத்து போடுவாங்க. உனக்கு எது கேப்பு? நல்லாவே இல்லவா? ஸ்டெம்பு வேணுமா? எதுக்கு கேப் வேணுமா? லேப்டாப் வேணா வாங்கிக்கிறியா? வேணுமா வேணாமா? இப்போ எது அந்த கேப் எடுத்துக்க வேணா? காட்டன் க்ளவுஸ், என் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸ் அதுதான். ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. டேப்பு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், செம கூட்டம். ஏன் உனக்கு எதுவும் வாங்கலையா? பாட்டில், சரக்கு பாட்டில் முதற்கொண்டு விற்கிறானுங்கடா. எவ்வளோ கேளு? தேங்காய் எவ்வளோ கேளு? வாங்கலாமே. 5 தேங்காய் இருக்கு, 20 ரூபா. இல்லை சரி வா, போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். சொல். குவாலிட்டி நான் சொன்னேன்ல, உனக்கு எதனா வேணுமா? உனக்கு எதாவது வேணுமா? எடுக்கிறியா? உனக்கு எதாவது இங்கே பாரு, பர்ஃப்யூம்ஸ். ஒரு 800 ரூபா 900 ரூபாய் பேச்சு விட்றேன். நானும் கூட வரேன். நாளை ஏற்றி கொடுத்துடலாம். ஒரு ரூபா தான். 800 ரூபா 900 ரூபாய் பேசியிருக்கேன். ஆனால் நான் போகும்போது இறங்கிடுவோம். இப்போ எப்படி வரும்போது ஆட்டு குட்டிக்கு அதே மாதிரி யூஸ்ரி ஹீட்டர் சிடி. நானும் கூட வரேன். ஓகேவா? எவ்வளோண்ணா? லுங்கி டாய்ஸ் வேணாவா? அது தைக்கணும், ஓரம் அடிக்கணும். அதெல்லாம் பழைய காசு.
கீழே எவ்வளோண்ணே? நான் போய் கேட்டு வரேன். போகிறதுக்கு வழியே இல்லை. இங்கே இருந்தே கேளு. ஸ்பைடர் அதெல்லாம் எந்த ஃபிஷ் நல்லது வீட்டுக்கு? நல்லா இருக்கா? வாங்கிக்கலாமா? டிவி ரிமோட்டு ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. ட்ரில்லிங் மிஷினு, அங்கே போகலாம். அழுக்காக தான் இருக்கும் பேக்கு. வா தள்ளு. முடிச்சிட்டியா? ஆமா இங்க பாருப்பா, பூனை பாருப்பா, இங்க பாரு கோழி குஞ்சு. எவ்வளோ சொல்கிறீங்க? ஓடலாம் போடுங்க. நான் கஸ்டமர் சொல்கிறத பாருங்க. இப்போ தான் நிறைய க்ரௌட் இருக்கும். விட்டுருவோம். 75 வாங்க. நான் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டேன் சார். 2500. பண்ணு. ஜிபே ஃபோன்பே இருக்கா மேடம்? வா அப்புறமா வாங்கிக்கலாம். வா அதான் பார்க்குறோம்ல ஒவ்வொரு வாட்டி வந்து. அப்புறம் முயல் பேர் ரேபிட்டு ஆமாம் வளர்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியுது. இது பேர் காட்டு பூனை. எவ்வளோ? ஊருக்கு 5 ரூபா.
இதில் வாங்கிடலாம், அதுக்குன்னு இல்லை. என்ன செடி வாங்க போறா? ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் வேணுமா? ஃப்ரெஷ் வேணும் ரோஸு 80 ரூபா ஒரு நாள். பூச்செடி ஏதாவது வைக்கலாம்ல? தக்காளி கருவேப்பிலை அது மாதிரி வாங்கிக்கலாமா? ஆஹா. வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் மோஸ்டான பொருட்கள் எல்லாமே வந்து டேமேஜாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணாலும் அவங்க கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பார்கெயின் பண்ணி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சோஃபாலேருந்து, காயின்ஸ்லேருந்து, பழைய பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூச்செடியிலேருந்து, பறவையில் இருந்து, வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அங்கே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.